Hello பசங்களா, good evening and welcome back. I know நீங்க எல்லாருமே வந்து question paper discussionலாம் பார்த்திருப்பீங்க. Answer key கையில கிடைச்சிருக்கும். You have all been going through it. லாஸ்டா I think இன்னைக்கு இன்னொரு விஷயம் வந்து நாங்க சொல்லணும்னு நினைச்சோம். Okay. So it is about our question paper but an analysis. அதாவது நீங்க அதாவது இன்னைக்கு எழுதுறவங்களோட ஐ திங்க் அடுத்த வருஷம் எழுத போறவங்களுக்கு வந்து அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், எப்படி கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு அண்ட் வாட் டு எக்ஸ்பெக்ட் ஃபார் நெக்ஸ்ட் இயர். ஐ திங்க் நாங்க வந்து லைவ் போகும்போது நிறைய பேர் கேட்டாங்க, மேம் வாட் அபவுட் 2026 எப்படி இருக்கும் கொஸ்டின் பேப்பர் ப்ரெடிக்ஷன் இப்பவே கேக்குறாங்க, அடுத்த வருஷത്തെ ப்ரெடிக்ஷன். ஓகே ஓகே, பட் அதெல்லாம் விட்டுட்டு எஸ், ஹாய் வனிதா, மதுமிதா, சந்தியா. ஹாய் ஹாய் ஹாய். எஸ், ஓகே, டஃபா இருந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. But I think there are a lot of students who said it was doable. Moderate. Okay, moderate ஆ தான் இருந்துச்சு. ஏன் moderate நாங்க சொல்றோம்னா we'll see. Okay, we'll see subject wise question paper எப்படி இருந்துச்சு. Okay, எல்லாமே we'll go through. Yeah. And we will have an idea. Okay, yes. அடுத்த வருஷம் எப்படி prepare பண்ணுது, இதுக்கு அடுத்து வந்து how do we start preparing. Okay, எல்லாருமே கேக்குற விஷயம் தான். We have 1 year. Time consuming nu solranga. Okay, yes, time consuming nu solnaanga. Right. And we'll talk about it subject wise. Mark solranga 645. Asha 645. அதுக்கப்புறம் ஒரு ஸ்மைலியும் இருக்கு சார், அதையும் நீங்க பார்க்கணும். அதான் இம்பார்ட்டன்ட் இல்ல? ஆமா, ஸ்மைலில தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஹாய் தீபா. கட் ஆஃப். எஸ், we'll talk about all of that. Okay, we'll talk about all of that. சோ பசங்களா, பேசிக்கலி ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், இந்த எக்ஸாம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கும். ஸோ இட்ஸ் எ லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்குது இங்கே. ஸோ மாடரேட்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் அது மாடரேட் தான். சீரியஸ்லி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரே மைண்ட் செட் தான் இருக்கும். புரியுதா? ஸோ அதனால் நீங்கள் டிஜெக்டட் ஆக வேண்டாம், லாஸ்ட் இயர் மார்க் வராதே அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசப்பாயிண்டட் ஆக வேண்டாம். ஏன்னா லாஸ்ட் இயர் மார்க்குக்கும் இந்த இயர் ரேங்குக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கரெக்டா? அது மட்டும் மைண்ட்ல வச்சு நம்ம இந்த அனாலிசிஸ் நீங்க கவனிங்க, அதுக்கப்புறம் சமாதானமா படுத்து தூங்குங்க. ஓகே, சோ வாங்க. because last year I think 720 வாங்குனவங்க நிறைய பேர் இருக்காங்க, 700 மேல வாங்குனவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இந்த வாட்டி எல்லாருக்குமே வந்து நான் எப்படி வந்து லிஸ்ட்ல இல்லப்பா அப்படிங்கற அந்த தாட் ப்ராசஸ். 600 வந்தாலே வந்து சூப்பர் குட் மார்க் இல்ல? yes absolutely, because இந்த வருஷம் மொத்த பேப்பரோட ஸ்டாண்டர்ட் ஏறும்போது கட் ஆஃப் கம்மி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. and we are expecting that the cut off will reduce this year. Okay, so we'll tell you the cut off also, but let's do the paper analysis first, adukapra cut off pari pesa. yes Starting with physics. Okay, so I think easy, moderate, difficult questions oda percentage inga potrukanga. Okay, easy questions 15%. easy percentage. Okay. Moderate questions வந்து கிட்டத்தட்ட 40% moderate questions இருக்கு. Difficult questions something around 44.5%. yeah அதாவது இப்போ சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா இது they would have been able to cover easy and moderate. பாதி கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு, ஆல்மோஸ்ட் half the question paper was difficult, but அதுலயும் let's say if they would have physics இல்ல மேம், டோட்டலா அப்படி வச்சிருக்கேன் நினைக்கிறேன். இல்ல this is only physics. This is only physics. Yes. Okay. Yes. So இதுல வந்து if you're talking about say 50% the questions கஷ்டமா இருந்துச்சு, but 50% was doable அப்படினா maximum நெகட்டிவ் யாரு வாங்காம இருந்ததோ அவங்களோட ரேங்க் வரும். Exactly. So difficult questions நீங்க விட்டு இருந்தீங்கனாலும் okay, I would say a student who is scoring about 90 marks out of 180 in physics is a very good score. Very good score, because 50% நான் சொன்னேன்ல, easy moderate questions மட்டுமே நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு நீங்க கரெக்ட். ஆமா, நெகட்டிவ் மார்க்கிங் சார் சொன்ன மாதிரி நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாம if you had attended the questions, then there is a chance of you scoring very well. Difficult questions நீங்க அப்படியே விட்டுறணும், நீங்க பயந்துட்டு. that is a I think எல்லாமே பண்ற ஒரு விஷயம். அது mock test எழுதுனவங்களுக்கு அது தெரியும் பசங்க இல்ல, mock test எழுதி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு இது வந்து யாராலையும் அட்டெண்ட் பண்ண முடியாது, இது அட்டெண்ட் பண்ணா நெகட்டிவ் மார்க் தான் வரும். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். yes that is exactly right. Okay, so on the difficult questions வந்து see, that is also being smart. difficult questions omit பண்ண தெரியணும். ஓகே, இத வந்து விட்டுறலாம் பரவாயில்ல அப்படிங்கற அந்த மைண்ட் செட் வந்து இருக்கணும். from the building. Okay, so அந்த smartness if you have, that
like sir said நிறைய mock test எழுதும்போது வர அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. Okay, so don't get demotivated because you see, okay, 44.5% of questions were difficult. So difficult questions எல்லாருமே ஆன்சர் பண்ணனும் அவசியமே இல்ல, கிடைக்காதுதான். Okay, so it is said that it is very difficult for a student to answer and nobody is expecting you to answer that. Yes, that is there. Okay, நீங்க எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து மத்தவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ல. Okay, because I have been getting messages saying you know ma'am நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வரல, parents எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி என்னால பண்ண முடியல, teachers எக்ஸ்பெக்ட் பண்ண, so மத்தவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இங்க கம்மி ஆயிடுச்சு. We don't expect you to get anything more than 90 out of 180. Okay, and less than that is also a very good mark. Yeah. Okay, so now we have reduced our expectation because the paper was moderate. Okay, or moderate to difficult nu solla, mostly moderate. Yes. Talking about physics, this is a scenario. Yeah. Okay, now 11th and 12th number of questions. Yeah. Okay, number of questions pathina 22 questions one from 11th, 23 from 12th, so 50 almost. Yes, almost. So adli ஒரு பாயிண்ட் இருக்குங்க சார். Yes, 12th முடிச்ச பசங்களுக்கு 12th முடிச்சு நீட் எழுதுற ஒரு பசங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குல்ல. என்ன அட்வான்டேஜ், they'll be very sure of the 12th portion. Yes. But 11th portion அங்க lag ஆகும். Yeah. Okay, that is again something we all have to, இது நான் ரிமைண்ட் பண்ற விஷயம் தான். போன வருஷம் இப்படி தான் இருந்துச்சு. 11th ஓட போர்ஷனை வந்து தயவு செஞ்சு இதெல்லாம் நான் படிச்சு பல வருஷம் ஆச்சு மேம் அப்படின்னு சொல்லிட்டு don't let it go, because that is equally important. Yes. Okay, I would say equally important. So 11th revise பண்ண டைம் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்க problematic 50% மார்க் அது கொஞ்சம் கஷ்டம். Definitely அது ஸ்கோர் பண்றது கொஞ்சம் கஷ்டமாயிடும். Yes. சாப்டர் வைஸ் கொடுத்திருக்காங்கல்ல. Okay, எத்தனை questions chapter wise? Motion in a plane क्वेश्चन இல்ல, மாங்கன்னு படிச்சிருப்பாங்க, but no questions at all. Okay, mechanical properties of solids, again 0 questions. Then thermodynamics. Okay, கெமிஸ்ட்ரியில ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. But நான் என்ன சொன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. அதான். Okay, how much time they would have spent studying, and there were no questions at all. But high weightage required questions பாருங்க. Units and measurement வந்து is comparatively an easy chapter. 3 questions அதுல இருந்து வந்திருக்கு. System of particles. Yes. Rotational motion இருந்து 3 questions வந்திருக்கு. Okay, let's look at the next one. 12th. Again 12th if you see magnetism and matter and nuclei. Atoms and nuclei ரெண்டுமே சேர்த்து ஒரு question தான் வந்திருக்கு. So now I think you should know where to focus and how to focus. But see, believe me, this is a competitive exam. So board exam மாதிரி வந்து நம்ம எப்பவுமே வந்து ஒரு 90% 95% எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. ஸோ நம்ம பேரண்ட்ஸ் ஆகட்டும், நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு இதை பற்றி அவ்வளோ நாலேஜ் இருக்காது. பட் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் டிஜெக்டடாமல் டிமோட்டிவேட்டடாக இல்லாமல் அவங்கள பேசி புரிய வைங்க. இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு இயரும் பர்சன்டேஜ் அதே மாதிரி கட் ஆஃப் எல்லாமே மாறிக்கிட்டு தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஒரு கம்யூனிகேஷன் நீங்கள் ப்ராப்பராக பேரண்ட்ஸுக்கெல்லாம் ஃபேமிலிக்கெல்லாம் கொடுக்கணும். It is not about the percentage. Yes. இந்த மாதிரி 90% கிடைக்கிறது இல்ல. It is about மொத்தமா எத்தனை பேர் எழுதி இருக்காங்க, அவங்களோட டாப் பெர்சன்டேஜ் என்னது, அவங்களோட டாப் மார்க்ஸ் என்னது, அதை வச்சு தான் உங்களுக்கு சீட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் சீட்ஸ் பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது வந்து. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நான் என்ன சொல்றேன், டோன்ட் மேக் life changing decisions and all based on just one day. Yes. Okay, let's take a step back, relax, and then we'll deal with it. Yeah. Okay, don't go into full negative ka apdi poidadinga. Yes. Because yes, like I said, so ingeyum high weightage chapters pathina kinetic theory irukku, current electricity irukku, then charges, magnetism, moving charges and magnetism and dual nature. Yes. Okay, so all these are very highly weightage இருக்கிற chapters and topic wise analysis. Same thing, chapters put into topic wise analysis இங்க போட்டிருக்காங்க. Okay, so that will be helpful for you, for all the students who are planning to do this the next year. Okay, இல்லனா இதுக்கு மேல வந்து we plan to okay இந்த வாட்டி நம்ம எழுதிருக்கோம் பாப்போம், but how do we do or what do we do next ன்னு யோசிக்கிறவங்களுக்கு this will be very 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 helpful. மேம் இந்த ஸ்லைட் பத்தி பேச ஆகணும். क्वेश्चन டைப். Yes. Because பாருங்க ஃபிசிக்ஸ்னால நியூமெரிக்கல் டைப். எஸ். ஸோ நம்மளோட நியூமெரிக்கல் ஸ்கில்லு கால்குலேஷன் ஸ்கில்லு அது வந்து கண்டிப்பாக யாருக்கெல்லாம் ஷார்ப்பாக இருக்காங்களோ அவங்களால எல்லாம் வந்து ஈஸியாக இதை ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் அவுட் ஆஃப் சிலபஸ் எல்லாம் எந்த கேள்வியும் வரல. எஸ். 2 questions from
கிராஃபிக்கலா கேட்டிருக்காங்க. கிராஃபிக்கல் கொஸ்டின்ஸ் and and theory questions are 9. Okay. Right. So physics la again we have learnt what to focus on, what not to focus on. Okay. It is a challenge for a lot of biology based students ku doing numericals is a challenge, but let's start preparing on that. Let's start with mathematics. Let's start with basics to physics, okay, so that we'll be able to do this better. Okay ma'am, 2026 NEET batch எப்ப ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. 2026 க்கு ரிப்பீட்டர் batches வந்து May 26th ஆரம்பிப்போம் நம்ம. Yeah. Okay, May 26th ல இருந்து கிளாஸ் ஆரம்பிக்கும். Offline hybrid batch. Yes. Mara and Vetri is the online batch. Vetri is online batch. So this is 1 year repeater course. 11th படிக்கிற பசங்களுக்கு ஜூன்ல ஆரம்பிக்கும். 12th ல படிக்கிற பசங்களுக்கு evening batches or evening classes வந்து May 12th ல இருந்து ஆரம்பிக்கும். Okay? Hi Sheila. Yes. நல்லா இருக்கு. Thank you. All right. Yes. Let's go into chemistry. Yes ma'am. So chemistryல பாருங்க, chemistryல அவ்வளவு பிரச்சனை வரல. 16% தான் difficult question. நான் சொல்லுவேன் டிஃபிகல்ட்னாலும் டூவபிள் இல்லை, யாராலையும் ஆன்சர் பண்ண முடியாது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பட் ஒரு இன்டெப்த் நாலேஜ் இருக்கணும். லைன் பை லைனாக படித்து கேர்ஃபுல்லாக கொஸ்டின் ஆன்சரை படித்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் படித்து எடுக்க வேண்டிய ஆன்சர்ஸ். பட் 42 + 40 பாருங்க, ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த கொஸ்டின் வந்து டூவபிள். ஓகே, டூவபிள். ஸோ அதனால் வந்து கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா கொஞ்சம் டைம் கன்சியூமிங் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆப்ஷன்ஸோட அந்த சென்டென்ஸ் இருக்குல்ல, அந்த வொக்காபுலரி அந்த சொல்றது அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரிங் அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான மாதிரி இருக்கு, ஈஸியா இல்லை. ஓகே, ஆனா சப்ஜெக்ட் தியரி பக்காவா இருக்கிறவங்களுக்கு அதுல இருந்தும் ஆன்சர் எடுக்க முடியும். டைரக்ட் என்சிஆர்டி வந்துருச்சு சார். வரும், கண்டிப்பா வரும். ஏன்னா என்சிஆர்டி தானே நம்மளோட பைபிள், ரைட்டா? எஸ் ஒரே நிமிஷம் சார். லொகேஷன் கேக்குறாங்க. ஆஃப்லைன் பேட்ச்ல லொகேஷன்ஸ் we have 3 லொகேஷன்ஸ் பசங்களா. கோயம்புத்தூர், திருச்சி and Tirunelveli. Yes, just for your information. Yes. Okay. All wrong. Okay, don't worry. பார்க்கலாம். Yeah, so level of question பத்தி நம்ம பார்த்தாச்சு. Then 11th and 12th பாருங்க, again 50-50. Number of questions 48%, இங்க 52%. So மேம் சொன்ன மாதிரி 11th ப்ராப்பரா படிக்கலனா கண்டிப்பா பிரச்சனை தான். பிகாஸ் அது உங்களுக்கே தெரியும், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட மொத்த பேஸ் எங்க இருக்காங்க, 11th இருக்காங்க. ஆனா இந்த வாட்டி 11th சாப்டர் ஆர்கானிக்ல இருந்து 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க மேம். அரௌண்ட் 5 to 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க 11th ஆர்கானிக்ல இருந்து. ஓகே, சோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா. ரைட். Yes. Yeah, பாருங்க, இங்க பாருங்க 7 questions. My god, I think this is the highest ஒரு சாப்டர்ல இருந்து கேட்கக்கூடிய கேள்வியோட நம்பர் highest I've seen is 7. I've never seen that in any 11th chapter. இது 11th ஆர்கானிக்கோட ஃபர்ஸ்ட் சாப்டர். சோ அதுதான் நம்ம வந்து GOC 1 அப்படி சொல்லி நம்ம டீடைலா நம்ம சிலபஸ் நம்மளோட DPP ல எல்லாம் GOC 1 சொல்லி நம்ம டீடைலா அத படிக்கிறோம். ஓகே. தென் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோரிங் கெமிக்கல் பாண்டிங். எஸ் பாருங்க, ஒன்றும் சர்ப்ரைஸ் கிடையாது, இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நம்மளோட ப்ரெடிக்ஷன்லையும் நம்மளோட மொடியூல் எக்ஸாம்ஸ்லையும் எல்லாமே வந்து இந்த சாப்டர்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் டீச் பண்ணியிருக்கோம், ரைட்டா? ஸோ 12th சாப்டர் பார்க்கலாமா? 12th சாப்டர்ல பார்த்தீங்கன்னா 3 questions. சொல்யூஷன் வந்திருக்கு, கைனடிக்ஸ் வந்திருக்கு, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்திருக்கு, அமீன்ஸ் வந்திருக்காங்க. மீன்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்மால் சாப்டர் மேம், ஸ்மால் சாப்டர். ஆனால் அதுல இருந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை விட பெரிய சாப்டர் 3 இருக்கு, அதுல எல்லாம் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. எப்படி ஆனாலும் நம்ம வந்து படிக்கும்போது நிறைய கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. பட் கொஸ்டின் பேப்பர்ல 45 கொஸ்டின் தானே போட முடியும். ஸோ அந்த ஒரு ரியாலிட்டியை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும். பட் ஆக்சுவலி இன்னைக்கு when we were all doing the question paper analysis, சிக்கந்தர் சார் வந்து சொன்னது வந்து மேம் நம்ம யூடியூப்ல மார்க் பேப்பர்ஸ் அண்ட் கொஸ்டின் ப்ராக்டிஸ்லாம் கொடுத்ததுல இருந்துலாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. he was very happy about it and he was very excited also because நம்ம யூடியூப்ல ஃப்ரீயா நடத்தின கிளாஸஸ்ல இருந்தே கொஸ்டின்ஸ் சேம் கொஸ்டின் வந்திருக்கு. that is actually a lot of happiness for us. and I think biologyலயும் நம்ம இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி நம்ம அந்த 12 hour செஷன் பண்ணனும் சார். ஓகே, இம்பார்ட்டன்ட் மாரத்தான் ஆக்சுவலி நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். நைட் கேம்ப். எஸ், நைட் கேம்ப்.
சோ அதுல வந்து இதுல இம்பார்ட்டன்ட் பசங்களா இந்த போர்ஷன்ஸ்ல இருந்து क्वेश्चंस வரும்னு சொன்ன போர்ஷன்ஸ்ல இருந்து நிறைய क्वेश्चंस வந்திருக்கு. ஓகே சூப்பர். சோ again that is not yes Sheila is saying yes very yeah definitely very useful. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், நீங்க எல்லாரும் பாத்துப்பீங்கல்ல. and அதுவும் வந்து prediction மாதிரிலாம் சொல்லல, we just thought that okay these are usual questions இந்த மாதிரி வருது and we were just reconfirming that இந்த மாதிரி இது வரும் கண்டிப்பா நீங்க படிச்சிட்டு போங்க. அதெல்லாம் அந்த அட்வைஸ்லாம் நீங்க கேட்டு படிச்சிட்டு போயிருந்தீங்கன்னா it would have been very very helpful. It will still be very helpful. yes and Dia and YouTubeல ஒரு பேட்ச், யூடியூப்ல ஒரு பேட்ச் இல்ல, யூடியூப்ல அத்தனை சீரியஸுமே ஓடிட்டு இருக்கோம், எல்லாருக்குமே கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. see யூடியூப்ல கண்டென்ட் எக்கச்சக்கமா இருக்கு. ஓகே, எனிவேர் யூ டர்ன் இன் யூடியூப் கண்டென்ட் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. நீங்களே சொல்லுவீங்க மேம் எல்லாமே வந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் எல்லா போர்ஷன்ஸுமே we are taking on YouTube. then why do we have courses? That is the usual question. கோர்சஸ்ல என்ன டிஃபரன்ஸ்னா you will have a little more structure. ஓகே, உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பர்சனலைஸ்டான ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு கோர்ஸை விட ஒரு ஸ்பெசிஃபிக் டைமிங்ல லைவ் வருவாங்க, நீங்க டீச்சர்ஸ் கிட்ட பேசலாம், ஆன்லைன் கோர்ஸ் ஆர் ஆஃப்லைன் கோர்ஸ் அண்ட் ஆன் அன் ஆப். ஓகே, யூடியூபை விட ஒரு ஆப்ல நீங்க வரும்போது இல்லைன்னா ஒரு ஆஃப்லைன் சென்டர்ல நீங்க வரும்போது உங்களை வந்து டெஸ்ட் பண்ண முடியும். யூ கேன் ரைட் லாட் ஆஃப் டெஸ்ட்ஸ். ஓகே, அண்ட் யூ கேன் நோ வேர் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் இஸ். தட் இஸ் சம்திங் எங்களால் நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணியும் யூடியூப்ல எங்களால் பண்ண முடியாது. பிகாஸ் யூடியூப் இஸ் அ பப்ளிக் ஆடியன்ஸ். ஓகே, நீட்டை பற்றி எதுவும் தெரியாத பசங்க கூட வந்து டெஸ்ட் எழுதிட்டு மார்க் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஓகே, ஸோ யூ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த க்ரௌட் இன் யூடியூப். பட் வென் இட் கம்ஸ் டு a proper course, a batch, online or offline, we'll be able to do so much more for you people. We'll be able to provide you with materials. So that is the difference. மத்தபடி யூடியூப்ல எங்கேயுமே நாங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் கிடையாது. We give you everything. yes அதுவும் எக்ஸாம் நெருங்க நம்ம ஆப்ல எனக்கு எந்த வித்தியாசமும் ஃபீல் ஆகல. yes பேட்ச்லயும் பெய்ட் பேட்ச்லயும் everything we provide for the paid courses students were given. But பெய்ட் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கிற அந்த ஒரு அட்டாச்மெண்ட், கிடைக்கிற அந்த ஒரு பர்சனல் கன்சிடரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். that we can't produce in YouTube. yes 2 years கஷ்டப்பட்டு படிச்சு அப்படியெல்லாம் இல்ல, லைஃப் இனிமேல் தான் ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் an experience. நான் எப்பவுமே சொல்றது தான், இன்னைக்கே நீங்க பார்த்தது வந்து இஸ் an experience in their life. okay, and you will learn a lot from your experiences. Okay, there are a lot of people who write, who have done everything, and certain things are out of your control. எல்லாமே உங்க கண்ட்ரோல் இருக்கணும்னு அவசியமே இல்ல. ஓகே, எல்லாமே படிச்சு எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். you guys are not robots. okay, கிராஷ் பேட்ச்ல இருந்து क्वेश्चन கேட்டு வந்திருக்காங்க அப்படினு சொல்றாங்க. oh nice that is very nice. சரி, நம்ம வந்து அந்த ஆன்லைன்லயும் மாக் டெஸ்ட் நடத்துனாங்கல, சோ அதுல இருந்து நிறைய क्वेश्चन வந்திருக்காங்க. சரி பாருங்க, யூடியூப்ல எதுக்கு பேட்ச், நம்ம ஆன்லைன்லயே யூடியூப்லயே வந்து நம்ம ஆன்லைன்லயே வந்து நம்ம மாக் டெஸ்ட் எல்லாம் நடத்தி இருக்கோம். yes and yes but guys then கைப்புல இன்னைக்கு ஃபார்ம்ல இருக்காரு. எப்பவுமே படிச்சது வேஸ்டா போகாது, கம் பேக் ஸ்ட்ராங். சூப்பர் வெரி பெர்ஃபெக்ட் அட்வைஸ் கைப்புல. yes கைப்புல இஸ் ரைட், ட்ரூ. ஓகே, இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்க எல்லாருமே அந்த கஷ்டத்துல தான் இருக்கோம். ஆக்சுவலி ஈவன் இங்க வந்து நாங்க சிரிச்சு பேசும்போது கூட எங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்கு. ஐயோ பசங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்களேங்கிறது வந்து இட்ஸ் தேர் இன் आवर மைண்ட். பட் மேம் எனக்கு அந்த இல்ல. ஆனா இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் தானே. இட் இஸ் லைக் தட். இப்போ நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து ஈஸினா எல்லாருக்குமே வந்து 700 கிட்ட இருக்கும். அப்படி யாருக்குமே கிடைக்காது. அப்படினா உங்களுக்கு சீட் கிடைக்காது. உங்களுக்கு மார்க் வேணுமா சீட் வேணுமா? சீட் தானே வேணும் கடைசில. yes that is சீட் தானே வேணும் நமக்கு. So நீங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருங்க. don't get demotivated. okay, absolutely. yes okay, getting back to plus 2 chapters. yes done. போலாம் topic wise physical, organic, inorganic. yes organic தான் நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி தான் organic then physical. பட் inorganicல வந்து ஒரு கொஞ்சம் கம்மியா இருக்கு, இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் இது வந்து நம்ம வந்து எல்லா வருஷம் இப்படி தான் சொல்ல முடியாது. இந்த வாட்டி இப்படி இருக்கு. ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் நம்ம எப்பவுமே கொடுக்கணும். ஓகே ரைட். yes question type பாருங்க. question type of questionsல வந்து கான்செப்ட் பேஸ்டு क्वेश्चन தான் அதிகமா கேட்டிருக்காங்க. கரெக்ட் இன்கரெக்ட் கேட்கல. பட் நீங்க பாத்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் 6 क्वेश्चन கேட்டிருக்காங்க. சரி 6 क्वेश्चनனா அது எத்தனை மார்க்? 24 மார்க். மேட்ச் த ஃபாலோயிங் வந்து மேம் ஈஸியா ஸ்கோர் பண்ண முடிஞ்ச. ஏன்னா மேட்ச் த ஃபாலோயிங்ல அட்லீஸ்ட் ஒன்னாவது
தெரியும். சோ எலிமினேஷன் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் எலிமினேட் ஆன்சர் கிட்ட போகிறது ரொம்ப ஈஸி. அதனால இந்த 6 கொஸ்டின் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுவும் நம்ம கையில இருக்கும், அந்த ஒரு தைரியம் எனக்கு இருக்கு. தென் நியூமெரிக்கல் டைப் 8 கொஸ்டின் இருக்கு. அதுவும் நம்ம பார்த்தோம் ரொம்ப பெரிய டஃப்பான கால்குலேஷன் எல்லாம் வரல. டைரக்ட் அப்ளிகேஷன், ஃபார்முலாவில் டைரக்ட் அப்ளிகேஷன் தான். ஸோ அதுல எல்லாம் பெரிய பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். எஸ் மத்தெல்லாம் ஓகே, மேனேஜபிள். deleted portion அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. So we are moving to your zone. Okay. Botany நான் உட்கார்ந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னடா ரொம்ப ஈஸியான क्वेश्चंसலாம் இருக்கே அப்படினு யோசிச்சேன். Actually I was really thinking that there are a lot of குட்டி questions, direct questionsலாம் நிறைய இருந்துச்சு. Okay, that would have increase your what do you say, speed also. Okay, எல்லா क्वेश्चनக்கும் 1 மினிட்லாம் தேவைப்படாத questions இருந்துச்சு. 92% yes, easy. Exactly, that's what I'm talking about. Okay, 92% வந்து ஈஸியான questions to moderate questions ஆ வந்திருக்கு. difficult questions வெறும் 8% தான். அந்த 8% of questions நீங்க அப்படியே விட்டுருந்தீங்கனாலும் no problem, you would score a very good mark. Yeah. Okay, but on the other hand, again, yes, 12th ல இருந்து வந்து 60% questions கேட்டிருக்காங்க, 11th ல 40% தான். But yes, this is the first time இப்படி கம்மியா இருக்குல்ல கொஞ்சம். அதாவது போன I think ஒரு 7 to 8 yearsல 11th portion கம்மியா கேட்டு 12th portion அதிகமா கேட்டது வந்து this is the first exam like that. So it's a small surprise அந்த மாதிரி from okay, NTA. yes, we didn't expect that. Usually we do give a lot of importance to yes, definitely Sanjay, why not? Definitely BC category la 450 to 500 இந்த வாட்டி கிடைக்கணும் அப்படினு தான் நாங்களும் நினைக்கிறோம். Okay, Leos, you will definitely get into aims itself, why not? Super. Okay, chapter wise distribution நீங்க பாத்தீங்கன்னா yes, we usually again like I said number of questions வந்து அதிகமா இருக்கு. Plant kingdomல 5 and cell into 5 we usually get 3 to 4 questions. Okay, இந்த வாட்டி அதிகமா இருக்கு. நிறைய இடத்துல வந்து கம்மி பண்ணிட்டாங்க. anatomy வந்து நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு பிடிக்காது, ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் தான் கேட்டிருக்காங்க, நீங்க தப்பிச்சிட்டீங்க. Okay, actually you guys, so these two chapters are easy. yes சரி. அதுலயும் எனக்கு தெரிஞ்ச botany பிடிக்காத பசங்களுக்கு maybe plant kingdom, but cell unit of life எல்லாருக்குமே easy. yes, for everybody. இது தெரியாதுன்னா நீங்க டாக்டர்ஸ் ஆகவே முடியாது, because அவ்ளோ cell the unit of life. Okay, as the name suggests. Right. Okay, so it was comparatively, even when it comes to distribution of questions, I would say it was very easy. 12th portion la like I said மொத்தமா questions increase ஆயிருக்கு. எப்பவுமே சொல்றதுதான். Okay, when it comes biotechnology வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு யூனிட். Okay, sexual reproduction flowering plants, yes, always right. answer key oda link வந்து கைப்புல அனுப்பிட்டு இருக்காங்க, you can get it from there. All right, yes, and yes, this is how we have our 12th chapters, and this is the topic wise analysis. And yes, so theory or concept based, அதாவது அப்படியே உங்களுக்கு ஒரு தியரி இருக்கு, ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை பேஸ் பண்ணி டைரக்டான क्वेश्चंस கேட்டது வந்து 24 questions. Okay, and yes, assertion reason, always assertion reason statement type வந்து biology வரும்போது அவங்க வந்து they'll just give up. What about the sentence? அது ஈஸியா இருக்குமா படிச்சு உடனே? I think I had personally confusion or slightly okay யோசிக்கணும்னு நினைச்சது வந்து ஒரே ஒரு assertion reason questionல மட்டும் தான். மத்தது எல்லாமே I could easily answer. So students point of view yes, easier. Yes. அதாவது when you thinking biology கொஞ்சமாச்சு கான்செப்ட் தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து yes, 1 or 2 questions would have been difficult. இது ரெண்டுமே சேர்த்து இந்த 10 questionsல வந்து 1 or 2 questions would have been difficult, definitely, but the rest were doable. Okay, but இதுல என்ன actually statement based questionலயும் assertion based questionலயும் biology என்ன ப்ராப்ளம் னா, if they have to read every word properly, அதுல ஒரு not இருக்கும் இல்ல not correct இருக்கும், அந்த மாதிரி ஒரு word வந்து yes ஒரு word மிஸ் ஆயிடுச்சுனா it will change, கான்செப்டே மாறிடும். சோ அந்த மாதிரி careless mistakes வரக்கூடிய ஒரு ஏரியா இது 10 questionsல. And I'm sure all those who got wrong would have been careless mistakes, because concept உங்களுக்கு தெரியும், careless mistakes ஆல it would have happened. Okay, molecular basis zoology சொல்லலாம் சண்முகப்பிரியா. Right, போலாமா? Yes sir. Right. அதுவும் out of NCERT னா again not directly okay related concept இருக்கு. Okay, but again ஒரு கான்செப்ட் படிச்சு அது ரிலேட்டடான क्वेश्चन தான் கேட்டிருக்காங்க. organisms and population also, yes, because அவங்க delete பண்ணிட்டாங்க, but then
it is come from that. Yes. So these two portions, these two questions மட்டும் இருந்திருக்கு. So we are moving to zoology. Zoology வரும்போதும் easy questions. இதுல easy தான். இது easy. Yes, again another 95% of questions. So I think இந்த நாலு சப்ஜெக்ட்ல zoology தான் high scoring ஆ இருக்க மாதிரி இருக்கு. Yes, but ஒரு catch என்னன்னா I don't think there'll be many students who will get 360 on 360. Because in the difficult questions 5% இருந்தாலும் அந்த 5% of questions answer பண்ணது கொஞ்சம் கஷ்டம். Okay. Harsha on 26th of May டாக்கண்ணா. Okay, 26 வந்து repeated course ஆரம்பிக்குது. Okay. Right. So like I said, 95% questions easy to moderate ஆ இருந்துச்சு. difficult questions difficult ஆ தான் இருந்துச்சு. So 360 on 360 வாங்க கொஞ்சம் கஷ்டம். I am saying ஒரு 150 out of 180 வந்து நல்லா படிச்ச ஸ்டூடண்ட்ஸ்க்கு வாங்கலாம். அதாவது 300 marks out of 360 is a very good mark, I would say. Okay. இல்ல நியூலி added families இருந்து questions வரல இந்த வாட்டி because morphology ல இருந்தே questions one or two I think. 1 minute. மார்ஃபாலஜி இருந்து எஸ் ரெண்டு கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க, ரெண்டுமே ஃபேமிலிஸ் பத்தி இல்ல. ஸோ லாஸ்ட் இயரும் அவங்க கேட்கல, புதுசா ஃபேமிலி கொடுத்தும் கேட்கல, இந்த வாட்டியும் கேட்கல தான். ஓகே, எஸ் ஹியர் ஆல்மோஸ்ட் 50-50, 45-55% 11th இருந்து 12th இருந்து கேட்டிருக்காங்க. And yes, chapters here living world no questions and nobody studies the chapter also. Breathing and exchange of gases, no questions. So usually yes, usually human physiology இருந்து நிறைய questions வரும். Questions இது வரைக்கும், அதாவது at least for the past 3-4 years questions வந்து it'll be what do you say, scattered, equally distributed இந்த மாதிரி எல்லா சாப்டர்லயுமே. So 2 questions but here accumulate ஆயிடுச்சு chemical coordination chapterல. So what about the chapter, அது tough lazy? இல்ல, chemical coordination is something everybody likes to learn. Okay. It's all about brains and nerves and everything. So அவங்களுக்கு human physiology வந்து எப்படி MBBS ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இன்ட்ரஸ்ட் இருக்கிற ஒரு டாபிக். So அதுல எப்படி அவங்களுக்கு மார்க் வந்துரும், வேற எதுல வரலனாலும் பாட்னில தான் வரும். நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சிருக்கேன், அதனால தான் மேம் கிட்ட கேக்குறேன் இந்த சாப்டரோட நேச்சர் என்ன. obviously and yes, plus 2 chapters நீங்க கேட்ட மாதிரி பாருங்க. genetics, principles of inheritance and variation, molecular basis of inheritance, ரெண்டும் சேர்த்து 10 questions வந்திருக்கு. very 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 important questions and இதுல தான் கஷ்டமான questions கேட்டிருக்காங்க. எப்பவுமே இதுல தான் கேட்பாங்க. So அது expected தான். இதுல வந்து concept is a little difficult and அதுல பேஸ் பண்ணி questions வரும்போது students do get confused. இதுல pedigree ஒரு question வந்துருச்சு. Okay, that I don't think a lot of you would have gotten it right also, and it is complete, like what I'm saying is அது நிறைய பேருக்கு டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும். ஸோ டோன்ட் ஃபீல் தட் யூ ஆர் அலோன், எனக்கு மட்டும்தான் கஷ்டமா இருந்துச்சு, நான் மட்டும்தான் எவ்வளவு படிச்சும் எனக்கு வரல அப்படின்லாம் கிடையாது. ஓகே, ஃபார் எவ்ரிபடி இட் வுட் ஹவ் பீன் டிஃபிகல்ட். அதனால தான் நம்ம இன்னைக்கே வந்திருக்கோம் இந்த மெசேஜ் பாஸ் பண்றதுக்கு தான். நீங்க யாரும் தனியா உட்காந்து எனக்கு மட்டும் இப்படி நடந்திருக்கே அந்த ஒரு ஃபீலிங்ல இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த செஷனே மெயின் எய்ம் வந்து அதுதான். எக்ஸாக்ட்லி. ஓகே, ஸோ டோன்ட் திங்க் தட் இது எனக்கு மட்டும்தான் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, எனக்கு மட்டும்தான் மார்க் வந்து கம்மியாக வரும், எனக்கு மட்டும்தான் சீட் கிடைக்காது, அப்படிலாம் கிடையாது. ஃபார் எவ்ரிபடி அக்ராஸ் த கண்ட்ரி. ஓகே, 23 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. எத்தனை பேர் எழுதுனாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இது கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் போடுற கணக்கே வந்து ஒரு ஆவரேஜான கணக்கு ஃபார் எவ்ரிபடி. ஓகே, பிகாஸ் வி ஹேவ் எக்ஸ்பர்ட்ஸ் ஹியர். அந்த எக்ஸ்பர்ட் சொன்னது தான் ஒரு ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல உட்காந்து பார்க்கும்போது இந்த மாதிரி சாப்டர்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கஷ்டமா தான் இருக்கும், அவங்களால ஆன்சர் பண்ண முடியாது தான். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்களால சில கொஸ்டின்ஸ் வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு கெட் இந்த டைம் ஃப்ரேம். மேபி ஒரு half an hour உட்காந்து யோசிச்சா மேபி வந்திருக்கும். ஓகே, அந்த ஒரு 1 minute per questionங்கிற டைம் லிமிட்ல பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். and that you've done it, I have to definitely applaud you for that. Okay, and definitely நீங்க பண்ண அந்த ஹார்ட் ஒர்க் வந்து அக்னாலேஜ் பண்ணி தான் ஆகணும். because you get only 1 minute for a question. Okay, 180 minutes 180 questions and நடுவுல சைன் பண்றது, அது இது தண்ணி குடிக்கிறது, சில இடங்கள்ல மழை பெஞ்சதுனால கொஸ்டின் பேப்பர் நனைஞ்சிருந்தெல்லாம் கேள்விப்பட்டாங்க. எக்ஸாக்ட்லி. சோ அந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் இல்லாத சில விஷயங்கள் நடக்கும். ஓகே, லேட்டா நீங்க போயிருப்பீங்க ஆர் லேட்டா கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருப்பாங்க, அதையும் இருந்துச்சு. சில இடத்துல வந்து லேட்டா தான் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க. சோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது வாட் யூ ஹவ் டன் இஸ் அப்சல்யூட்லி அமேசிங். நம்ம அட்மிஷன் நம்பர் அங்க கொடுத்திருக்கல, நீங்க அதுல கால் பண்ணுங்க. ஃப்ரீ டீடைல்ஸ் எல்லாம் வந்து
நேர்லயே வந்து நீங்க பேசி absolutely you will get all details. You can get the details through that number. Okay. Yes. Thank you Kaipulla. Okay, right. So moving on to topic wise analysis. In the PDF நாங்க வந்து community போடுறோம், so you will get a better idea. Statement type. See, this is where எல்லாருக்குமே கடுப்பா இருக்கிற ஒரு விஷயம் வந்து zoology statement படிக்கிறதுக்கே ஒரு 2 minutes ஆகும் to read that question because it's huge. But like I always say, பெரிய question பார்த்து பயப்படக்கூடாது. பெரிய questionல அத்தனைக்கும் they'll give a lot of information. Yes. Okay, it is rich with information. So பொறுமையா உட்கார்ந்து நீங்க படிச்சு ஆன்சர் பண்ணீங்கன்னா it would have been there. But yes, நான் வந்து ஒரு வாட்டி எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு செஷன்ல சொல்லியிருந்தாங்க, பயாலஜி முதல்ல எழுதணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா பயாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. பயாலஜில இருந்து மார்க் எப்படியோ தானா வர்ற மாதிரி அப்படி கிடையாது. பயாலஜில இருந்து கிடைக்கிறது 4 மார்க் தான், பிசிக்ஸ்ல இருந்து கிடைக்கிறது 4 மார்க் தான், கெமிஸ்ட்ரில இருந்து கிடைக்கிறது 4 மார்க் தான். ஸோ பயாலஜில இருந்து கொஞ்சம் ஈஸியா கிடைக்குதுனாலும் அதை மிஸ் பண்ணக்கூடாது, நெகட்டிவ் வாங்கக்கூடாது. ஸோ சென்டென்ஸை வந்து ப்ராப்பரா படிக்கணும்னு ஒரு செஷன்ல நான் சொல்லியிருந்தாங்க பசங்களா. அதான் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. Absolutely, sir, because sometimes they just get overconfident. இது பயாலஜி தான், அப்படியே படிச்சு அப்படியே ஆன்சர் போட்டுக்கலாம், 1 minute தேவையில்லை எனக்கு இந்த क्वेश्चनக்கு, ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ். எஸ், அதுல மார்க் வந்து கேர்லெஸ் ரீசன்ஸ்னால மார்க் போறது. those are things where the student will regret later also. ஐயோ ச்சே, அவ்வளவு ஈஸியா அந்த क्वेश्चन நான் கொஞ்சம் if I had spent a little more 5 seconds extra கவனிச்சிருந்தேனா அது வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர். Okay, NEET 2025, what is your opinion? Our opinion is that the paper was moderate. Okay, it was not easy, it was definitely moderate. Okay, cut off குறையும். Yes, last year நிறையவே cut off கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. We will talk about that again. Yes, this is the last slide. Okay, so talking about cut off, what we all together discuss பண்ணி எடுத்துட்டு வந்த cut off was ஒரு 550. 550 to 575. Yes, that is absolutely amazing marks. Okay, so உங்களுக்கு 600 எல்லாம் வருதுன்னா you are in a safe position. Yes. 600 na, I mean you'll top, but I think 550 வந்தாலே you're pretty safe. Okay, so நீங்க calculate பண்ணுங்க, answer key use பண்ணுங்க, calculate பண்ணிட்டு you see what you're getting. You never know, again official cut off வந்தாதான் நமக்கு 100% confirmation சொல்ல முடியும். நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா based on our experience, எல்லா faculties இங்க இருக்காங்க. Okay, yes, based on our experience we've given you this number, but that doesn't mean it happens because we've been considering இப்போ பயாலஜில வந்து ஒரு 290 marks out of 360. Okay, chemistry la maybe ஒரு 80 marks. Okay, physics la another 80 marks. Okay, 80-90 marks la சேர்ந்து ஒரு 480 500 கிடைச்சா we'll be able to 500 la sorry 550 almost கிடைச்சா we can somehow come up with a good seat அப்படினு நாங்க நினைக்கிறோம். Even for Tamil Nadu students, okay, state quota la வரும்போதும் 500 மேல எடுக்கிறது is a very very good mark. So like we've been saying, எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுனால கட் ஆஃப் கம்மி ஆயிடும். Okay, so don't worry, don't be too stressed on what happened today. It has happened, it's past now. Okay, முடிஞ்சு போச்சு அது, right? So வேற லெவல் சார். Thank you Namba, thank you. Yes, so definitely we've put all the effort. See, what we're thinking is we've put all the effort. You have put all the effort that you can. Okay, நீங்க போய் எழுதிருக்கீங்க, மார்க் என்னமோ வந்துருச்சு. Okay, let's take your time. I would suggest is உடனே ஓகே எனக்கு இது வரல ஏதாச்சும் பண்ணும் அப்படின்லாம் டக்குன்னுலாம் முடிவு பண்ண வேண்டாம். Okay, because you'll be very sensitive today. நிறைய பேர் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல்ல பண்ண முடியாம இருந்திருக்கலாம். Okay, some students would have done as they expected, but some students வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணாம இருந்திருக்கலாம். அவங்க வந்து கொஞ்சம் just sit back, relax. Okay, அந்த பயத்தை எல்லாம் you convey to your parents, to your well wishers. Okay, saying that நான் ட்ரை பண்ணேன் பட் இந்த டைம் என்னால முடியல அப்படிங்கறது வந்து யார்ட்டையும் பேசாம அப்படியே don't isolate yourself. Because அவங்களுக்கு அவ்வளவு தெரியாது காம்படிட்டிவ் எக்ஸாம்னா என்ன, போர்ட் எக்ஸாம்னா என்ன. they expect good mark always, no? பட் இதோட இந்த எக்ஸாமோட நேச்சர், இப்போ எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன ப்ராசஸ் இருக்காங்க, கட் ஆஃப், இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவங்க கிட்ட பேசி அவங்கள கொஞ்சம் சந்தோஷமா வச்சா உங்களுக்கும் நிம்மதி இல்ல. ஆமா see, கட் ஆஃப் வரப்போது, கவுன்சிலிங்லாம் வரப்போது, so many things are going to change here onwards.
ஓகே சோ நம்ம இப்போ உட்கார்ந்து யோசிக்கிற மாதிரிலாம் அதுக்கப்புறம் நடக்கணும்னு அவசியமே இல்லை. இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் தேவையே இல்லை. ஓகே, நீங்க நிம்மதியா போய் தூங்கலாம். ஓகேவா? பிகாஸ் வி ஹவ் டன் இல்லை லாஸ்ட் 1 இயராக நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருந்தோம், நிறைய எக்ஸாம்ஸ் எழுதினோம், நிறைய மோட்டிவேஷன் கேட்டோம், எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு. அந்த பேட்டில் ஃபீல்ட் அந்த பேட்டிலே முடிஞ்சிச்சு இன்னைக்கு. ஓகே, நவ் யூ இட்ஸ் டைம் ஃபார் யுவர் ரெஸ்ட். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. டெஃபினெட்லி டேக் யுவர் டைம். ஓகே, ஸ்லீப் ப்ராப்பர்லி. நிறைய பேர் தூங்கியிருக்கவே மாட்டாங்க ஒரு வாரமா அட்லீஸ்ட். ஓகே, நல்லா தூங்குங்க, சாப்பாடுலாம் சாப்பிடுங்க. ஓகே, இவ்வளோ நாள் வந்து இல்லை இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டு பிரிங் அப் யுவர் மென்டல் ஹெல்த். ஓகே, whatever happens next will happen next, don't worry. உங்களுக்கு கொஞ்சம் நிறைய yes, green hearts definitely for you guys நான் கொடுக்கிறேன். ஓகே, பட் what I wanted to say is நாங்க எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் வந்து நாங்க எல்லாருமே இருக்கோம் பசங்களா. ஓகே, we are always there for you till the exam. ஓகே, கடைசி வரைக்கும் நாங்க இருப்போம் அப்படி நம்ம நைட் கேம்ப் எல்லாம் அதுக்காக தானே இருந்தோம். Definitely, although we had a lot of fun on one side, அது எங்க எல்லாருமே சேர்ந்து எடுத்த ஒரு எஃபர்ட் தான். ஆஸ் அ டீம் we have an absolutely amazing team. ஓகே, நீங்க பாக்குற ஃபேசஸ் மட்டும் இல்ல, behind the camera, behind the screen we have an amazing team. ஓகே, நாங்க தூங்கலனா அவங்களும் தூங்கலதா. ஓகே, they also not slept continuously. அவங்களோட எனர்ஜி பாக்கும்போது நமக்கே எனர்ஜி வருது. absolutely so அந்த மாதிரி வந்து நம்ம எஃபர்ட் போட்டுருக்கோம். நானே நிறைய வாட்டி சொல்லிருக்கேன், எக்ஸாம் அன்னைக்கு வரைக்கும் till the very end we'll be there with you. இன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சு, I feel like even after the exam we'll be there with you. Okay, it doesn't stop here. Okay, இதுக்கு அப்புறமும் உங்களுக்கு என்ன சப்போர்ட் தேவைனாலும் we'll always be there with you. Okay, you are not alone. Don't think this is the end, இவ்வளவுதான் அப்படின்லாம் நினைக்காதீங்க. Okay, yes, okay I mean it's part 2 or வந்துரும். He's the OG, he will give it to you, don't worry. I think plus 2 student நினைக்கிறேன். ஆமா. So yeah, you all asked for a green heart, no? So here is your green heart. Okay, so I'm very proud of all of you who gave the exam today. Okay, நீங்க முன்னாடி வந்து அந்த எக்ஸாம் நீங்க கொடுத்தீங்க, you faced your fear, you went and you tried it. So I'm very proud of you for that. Okay, result is again not in our hands. Okay, நீங்க ட்ரை பண்ணீங்க, I'm very happy and proud of it. Okay, கொஞ்சமாச்சும் பாசிட்டிவா யோசிங்க, எல்லாத்தையுமே நெகட்டிவா மட்டும் நீங்க யோசிக்காதீங்க. கொஞ்சமாச்சும் ட்ரை டு பி a little positive, try to be with people, around people, don't isolate yourself. This is not the end of the world. Okay, right sir? Yes, that's it. மேம் எல்லாம் சொல்லியாச்சு. அதே தான் எனக்கு சொல்ல வேண்டியிருக்கு. உங்க கூட நாங்களும் இருக்கோம். ஓகே, வர்ச்சுவலா கூட ரியலா வர முடியல, உங்க எல்லாரையும் வீட்டில் வந்து சந்திக்கணும் தான் ஆசையா இருக்கும். பட் அது பாசிபிள் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். அதனால தான் இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நான் இன்னைக்கே வந்து பேசினேன். ஓகே, அனாலிசிஸ் வந்து வேணா 2 நாளுக்கு அப்புறம் வைக்கலாம். பட் என்னன்னா எங்களுக்கு உங்களை இன்னைக்கே சந்திக்கணும். பிகாஸ் நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி எங்களை கொஞ்சம் நிம்மதியா தூங்கணும்ல, அதான் எங்களுக்கும் நிம்மதியா தூங்க முடியும். ஓகே பசங்களா, ஸோ ஹாப்பியா இருங்க. Thank you so much. Rest well, sleep well. Okay, take care of yourself. We will take care of the rest later. Okay, take care பசங்களா. Good night. Bye bye.